அம்மா அப்பா விளையாட்டு விளையாடலாமா செல்லம். புதுசா குடுத்துன வந்துக்கிறீங்களா? ஆமா. உங்களை பார்த்தா அஜித் மாதிரியே இருக்குது. அப்படியா? உன் போர்சன் எங்கிட்டு இருக்கு? போங்க நல்லா வெக்க படுறாங்கடா வெக்க. அடடா, பின்னாடி இருந்து பார்க்க ஒரு மார்க்கமா தான்யா இருக்கா. பொன்னரசி. என்னங்க? ஒண்ணும் இல்ல, ஏதோ நீ கொடுத்த ஐடியாவில் நானும் கொஞ்சம் சொந்தமா சம்பாதிச்சு ஒரு வீட்டை பிடிச்சி அட்வான்ஸை கொடுத்து பாலையும் காய்ச்சியாச்சு. பாக்கி பணம் 2000 ரூபா பத்திரமா பாக்கெட்லேயே இருக்குது. இன்னைக்கு நைட்டு பஸ்ஸை பிடிச்சோம்னு வச்சுக்கேன், நாளை காலையில் சிங்கம்பட்டி போய் மாமா அத்தையை பார்த்து நம்ம சந்தோஷத்தை பங்கு போட்டு வந்துடலாமா? அங்கெல்லாம் இப்ப போக கூடாது. வேற எப்போ போலாங்குற? எதை எப்ப எப்படி செய்யணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதுபடி நீங்க செஞ்சா போதும். சரி. இனிமேல் இந்த சிங்கம்பட்டிங்கிற பேரே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடாது. அது மட்டும் இல்ல, இந்த கூட்டாளிங்களை நினைக்கிறது, அவங்களுக்கு போன் பண்றது, இந்த வேலையை கூட வச்சுக்க கூடாது. வச்சுக்கிட்டா என்ன அடி பண்ணுவ? வச்சுக்கிட்டா என் மேல மண்ணெண்ணெய ஊத்தி கொளுத்திக்கிட்டு செத்துருவேன். மண்ணெண்ணெய் விக்கிற விலையில என்ன பேச்சு பேசுறா? ரேஷன் கார்டு இருக்கிறவனுக்கே கிடைக்க மாட்டேங்குது. நாம இப்பதான் இந்த ஊருக்கு புதுசா குடி வந்திருக்கிறோம். இனிமே அதை வாங்கி வேண்டாமா? பயமுறுத்தாத. இனிமே நீ என்ன சொல்றியோ அதை மட்டும்தான் நான் செய்வேன். ஓகேயா? ஓகே ஓகே. புதிங்கால இருந்து கும்முன்னு இருக்குது. அப்புறம் என்ன? இல்ல, உன் பங்குக்கு நீ பாலை காய்ச்சிட்ட, என் பங்குக்கு நான் பாயோட வந்துட்டேன். நம்ம பங்குக்கு ஏதாவது மூச்சு விடக்கூடாது. என்ன பொன்னரசி இப்படி சொல்ற? முதல்ல உன் வயிற்றுல என் வாரிசு வளர்ந்துச்சு, அதைத்தான் நீ அபார்சன் பண்ணி கழிச்சு விட்ட. அவனுக்கு ஒரு தம்பியாவது பிறக்க வேண்டாமா? அப்புறம் எப்படி நம்ம வம்ச விருத்தி ஆகுறது? அதுக்கெல்லாம் ஒரு நேரம் வருங்க, அப்ப நானே சொல்லுவேன். அது வரைக்கும் நான் வாயில விரல வச்சுக்கிட்டு வராண்டால படுக்க வேண்டியதான். அது பக்கத்து வீட்டு வேலைக்காரி தானே அவ. ஒழுங்கு மரியாதையா 4 வீட்டுக்கு போய் நீங்க பிச்சை எடுக்கணுமா? இல்லைங்க, வீட்டு புரோக்கர் வேலையை பாருங்க. போங்க. போறேன், இப்பவே ஆரம்பிக்கிறேன். இவ்விடம் வீடுகள் மனைவிகள் வாங்க விற்க, வீடு மனை வாங்க விற்க அணுகவும் பழைய ஜமீன் கட்டடத்தில் பிரித்தெடுத்த பர்மா தேக்கு இவ்விடம் உள்ளது. குழந்தைங்க இல்லாம வீடு வெறிச்சோடி கிடக்குது இல்ல? ஆமாங்க, அதை நினைச்சாதான் மனசு கவலையா இருக்கு. எங்க இருக்காளோ, என்ன பண்றாளோ? அவ தைரியமான பொண்ணு, எங்க இருந்தாலும் நல்லா தான் இருப்பா. என்ன பாச்சு? ஏன் கணேசன் கத்திக்கிட்டே இருக்கான்? ஐயா, எனக்கு சாப்பாடே பத்த மாட்டேங்குதுயா. ஐயா, அரசம்பட்டி ஜமீன்ல நம்ம யானைய நல்ல விலை கொடுத்து வாங்கிக்கிறதா சொல்றாங்க ஐயா. அங்க கொடுத்துடலாங்களா? கணேசன் சின்ன வயசுல இருந்து வீட்டுல ஒரு பிள்ளையா வளர்ந்தவன். அவனை விற்க சொல்ல எப்படி உங்களுக்கு மனசு வருது? கோயிலுக்கு தானமா கொடுத்துருங்க. தங்காச்சி என் நெஞ்சு வீங்க இதுவும் போயாச்சு. ரொம்ப சந்தோஷம். சரிங்க சார். அந்த ஏரியாவில் தான் உங்க லேண்ட் எங்கேயோ இருக்கு. சரிங்க சார், போய் தேடி பார்த்துக்கங்க. ஏங்க, கீழே காசு கிடக்குங்க. நல்ல சகுனம். கொண்டா கொண்டா. பொன் விளையிற பூமி சார் இது. ஐயா, நீங்க நல்லா இருக்கீங்கய்யா. இந்தாங்க மீதி. தேங்க்யூ. அப்ப நான் வரேன்.
பாருடி நம்ம இடம் வந்துருச்சுடி. யாரும் ரியல் எஸ்டேட் வாங்க லேண்ட பாருங்க, வாங்க சீக்கிரம் வாங்க 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 வாங்க. இன்னும் யாரு? அவ்வளவுதானா? எல்லாரும் போய் அவங்க கிரவுண்ட பாருங்க போங்க. புழுங்கரிசி என்னங்க? பொன்னரிசி. ஆமா, என்னது இது? முதல்ல சொம்புல சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்த, அப்புறம் அண்டா வரைக்கும் வந்துச்சு. இப்ப பிரீஃப் கேஸ்ல கரன்சி அடுக்கிற அளவுக்கு தேறிட்டியே. ஏது இவ்வளவு பணம்? ஏதாவது அரசியல் கட்சியோட ஜாயிண்ட் அடிச்சிட்டியா? எல்லாம் நீங்க உழைச்சு சம்பாதிச்சதுதான். அப்படியா? எனக்கே தெரியாம நான் இவ்வளவு உழைச்சிட்டனா? சரி சரி, புதுசா ஒரு வண்டி டெலிவரி எடுத்திருக்கேன், வந்து பாரு. என்ன வண்டி? நல்ல வெயிட்டும் லோடும் தாங்குற மாதிரி வேணும்னு கேட்டேன், ஒன்னு கொடுத்துருக்கேன். லோடு வண்டியா? ஆமா, நீ தான் வெயிட்டு, அப்புறமா நீ உண்டானீனா அப்படி லைட்டா குண்டாயிடுவே. அந்த லோடையும் சேர்த்து தாங்கணும் இல்ல, அது மாதிரி தான் ஒரு வண்டி. காரை காட்டினாதான் காரியம் நடக்கும் போல இருக்குது. ஏண்டி மெயின் டோரை உள்தாப்பா போட்டுட்டு பெட்ரூம்குள்ள போயிருமே? பேசாம இருக்க மாட்டீங்களா? மெட்ராஸ் வந்ததுல இருந்து பேசாம தானே இருக்கேன். சரி வா வா, முதல்ல கோயிலுக்கு போய் வண்டிக்காவது ஒரு பூஜையை போட்டு வருவோம். அங்கெல்லாம் அப்புறமா போய்க்கலாம். இப்ப அதை விட ஒரு முக்கியமான இடத்துக்கு போக போறோம். அதை விட முக்கியமான இடம் எது? நகைக்கடையா? சிங்கம்பட்டி. சிங்கம்பட்டிக்கா? ஆமாங்க. எதை எப்ப எப்படி எப்படி பண்ணணும்னு நான் சொல்லுவேன்னு சொன்னேன்ல, ஆமா. இப்ப சொல்றேன், கிளம்புங்க. ச்சே, இது எனக்கு தோணாம போச்சே. பொன்னரசி, பணத்தையும் எடுத்துக்கிட்டு கிளம்பு. நேரா போறோம், அத்தா மாமா கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்க நமக்காக பட்ட கடனை எல்லாம் அடைச்சிட்டு வந்துருவோம். வா. சின்னம்மா வாங்கம்மா. அம்மா தாயே, எவ்வளோ நாளாச்சுமா உன்னை பார்த்து. கற்பகம், நீ நல்லா நான் இருக்கியா? நல்லா இருக்கம்மா, நீ நல்லா இருக்கியா? நல்லா இல்லாம அப்படி தலதலன்னு இருக்கா? எப்படி வச்சிருக்கோம் நாங்க? சரி சரி, அத்தையை கூப்பிட்டு ஆரத்தி எடுக்க சொல்லு. ஐயா, என்ன ஐயா கொய்யானுக்கிட்டு? அத்தை, மாமோய், அவங்க யாரும் வீட்டுல இல்லைங்க ஐயா. யாருமே இல்லையா? நீங்க போனதுக்கு அப்புறம் வீட்டுல என்னென்னமோ நடந்து போச்சியா. ஜமீன்தார் ஐயா, உங்களுக்கு கடன் கொடுத்த நாங்கெல்லாம் கூடி பேசணும். உங்க ஆஸ்தி பாஸ்திலாம் வித்தா கூட எங்க கிட்ட வாங்கின கடனை முழுசா உங்களால அடைக்க முடியாது. அதனால இந்த வீடு மிச்சம் இருக்கிற நிலப்புலன்களை எல்லாம் கோர்ட் மூலமா நடவடிக்கை எடுத்து ஜப்தி செய்யலான்னு இருக்கோம். இப்படி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வந்து கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு எங்க ஜமீன்தார் ஒண்ணு தனி ஆள் இல்ல. அவருக்கு ஒரு மகன் இருக்காரு, ஒரு மருமகன் இருக்காரு. அவங்கள கூப்பிடுவோம். நீங்க சொல்ற கோர்ட்டை விட நாங்க எல்லாரும் பெருசா மதிக்கிற இந்த ஊர் பஞ்சாயத்து இருக்கு. பஞ்சாயத்தை கூட்டுவோம், எல்லாரும் உட்கார்ந்து பேசி ஒரு முடிவு எடுப்போம். என்ன கேட்டு கடன் கொடுத்தீங்களா? நீங்க கடன் கொடுத்தீங்க, நீங்களே வாங்கிக்கங்க. என்ன கூப்பிட்டு எதுக்கு பஞ்சாயத்து பண்றீங்க? ரகு, சும்மா இருமா. அப்பா வள்ளல்னு பேர் வாங்குறதுக்காக வாரி வாரி கொடுத்தாரு, கடன் வாங்கி தர்மம் பண்ணாரு. உலகத்திலே கடன் வாங்கி தர்மம் பண்ண ஒரே ஆள் நீங்களா தான் இருப்பீங்க. ஏன்டா இப்படி பேசுற? அது மட்டுமா, அந்த வெட்டி பைய சிங்காரத்தை மாப்பிளைய கூட்டு வந்தாரு. அவன் வச்சான் பாருங்க ஆப்பு. வீட்டுல இருக்க அண்டா குண்டா ஆடு மாடு எல்லாத்தையும் வச்சு சீட்டாடிட்டான். நல்ல வேலை யானையை வாங்குறது ஆள் கிடைக்கல, இல்லன்னா அதையும் வித்துருப்பான். அதோட விட்டான் அவன் ஒரு கொலை கேஸ்ல மாட்டினான். அவனை வெளியே கொண்டு வரதுக்காக மறுபடியும் கடனை வாங்கி வாரி இறைச்சாங்க. மருமகன் கதையை விடுங்க. மகனா இருந்து நீங்க என்ன சொல்ல போறீங்க? இது பாருங்க, இவங்க எனக்காக எந்த கடனும் வாங்கல. எங்க அம்மா என்ன சென்னை ஹாஸ்டல்ல சேர்க்கும் போது என் படிப்புக்கு என்னென்ன செலவாகுதோ அதெல்லாம் ஒரு நோட்புக்ல எழுதி வச்சுக்க சொன்னாங்க. அதுல கணக்கு பார்த்தா 6,42,380 ரூபாய் எனக்கு செலவு பண்ணிருக்காங்க. அதுக்கு பேங்க் வட்டி போட்டு ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுத்துறேன். என்ன ஆளை விடுங்க. கரெக்டா சொல்லுவாங்க, கை கொடு. டேய் ரகு, உனக்கு பணத்தோட அருமை தெரியணும் தாண்டா அப்படிலாம் எழுதி வைக்க சொன்னேன். இப்படி கடனை திருப்பி கொடுக்கலடா. நீ தான் நல்லா சம்பாதிக்கிறிய தம்பி, நீ தானே வாரிசு, நீ தான் கடனை அடைக்கணும். தம்பி, அப்பாவோட சொத்துல பிள்ளைக்கு உரிமை இருக்கிற மாதிரி அவர் பட்ட கடன்லயும் பொறுப்பு இருக்குது. இப்ப வைக்கிறேன் பாரு ஆப்ப. பெத்த புள்ளையா இருந்தா தானே வாரிசு. இவன் தான் வளர்த்த புள்ளையாச்சே. மாமா, என்ன மாமா சொல்றீங்க? மாப்பிள, இப்ப நான் சொல்ல போற விஷயம் உனக்கு அதிர்ச்சியா தான் இருக்கும். ஆனா அவர் வழி தெரியல. இவர் பெத்த புள்ள இல்ல, வளர்த்த புள்ள. என்ன கதை வர்ற? என்ன மன்னிச்சிருங்க மச்சான்.
உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஐயா, கடன் கொடுத்த கடன்காரர்களே, இத்தனை வருஷமா கட்டி காப்பாத்திட்டு இருந்த ரகசியத்தை இன்னைக்கு உங்க முன்னாடி நான் சொல்ல போறேன். சிஸ்டர், நீங்க என்ன மன்னிக்கணும். மச்சான், நீங்களும் என்ன மன்னிக்கணும். என்னடா இதெல்லாம்? சிஸ்டர், அன்னைக்கு நம்ம வீட்ல உனக்கு டெலிவரி ஆனப்போ உனக்கு பிறந்தது பெண் குழந்தை சிஸ்டர். பெண் குழந்தை, அதுவும் செத்து பிறந்தது. நம்ம ஜமீனுக்கு ஒரு ஆண் வாரிசு தான் வேணும்னு ஆசைப்பட்டிருந்த என் மச்சானுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா செத்து போயிடுவாருங்கிற பயத்துல தான் சிஸ்டர் அங்க எங்க ஓடி அழிஞ்சு கஷ்டப்பட்டு ஒரு அனாதை ஆண் குழந்தை எடுத்து வந்து முன்னாடி போட்ட சிஸ்டர். அந்த புள்ளதான் இந்த புள்ள, இந்த புள்ள சொந்த புள்ள இல்ல. கதையா விடுற. இவன் ஏதோ சூழ்ச்சி பண்றாங்க. இவன் சொல்றத நம்பாதீங்க. நான் பெத்த புள்ள சாகலங்க. இதான் என் புள்ள. சிஸ்டர், உன் மேல சத்தியமா சொல்றேன். நான் சொல்றத நம்பு சிஸ்டர். என் புள்ள செத்து போச்சு மட்டும் சொல்லாத. ரகு, மாமாவை நம்பாதடா. ரகு. சிஸ்டர், என்ன நம்ப வேணாம் சிஸ்டர். இங்க பாருங்க, எல்லாரும் கேளுங்க. அஞ்சல, இங்க வாமா. கம் 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 கம். 25 வருஷமா விசுவாசமா அந்த ஜமீன்ல வேலை பார்த்தவ, உன் டெலிவரி அப்போ உன் கூட இருந்தவ. அஞ்சல, நடந்த உண்மையை சொல்லுமா. ஆமாங்க, அன்னைக்கு அம்மாவுக்கு குழந்தை பிறக்கும்போது செத்துதாங்க பிறந்துச்சு. இவர் அம்மாவோட புள்ளையே இல்லைங்க. அடி பாவி, உனக்கு நான் என்ன குறை வச்சேன்? அவரோட சேர்ந்து நீயும் போய் பேசுறியே. ரகு, யார் சொன்னாலும் நம்பாதப்பா. அம்மா, மாமா சொல்றது உண்மையாதான் இருக்கும். நீங்க பெத்த பிள்ளையா இருந்தா என்ன சின்ன வயசுலயே அனாதை மாதிரி ஹாஸ்டல்ல கொண்டு போய் விட்டுருப்பீங்களா? பொன்னரசி நீங்க பெத்த பொண்ணுங்கிறதுனால அவளை பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு அவளுக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சீங்களா? ஆனா என்ன மட்டும் 10 பைசா செலவு பண்ணா கூட யோசிச்சு செலவு பண்ணு, அதுக்கு கணக்கு வை, அப்படி இப்படின்னு 1000 கண்டிஷன் போட்டீங்க. இன்னைக்கு நான் கஷ்டப்பட்டு படிச்சு பெரிய இடத்துக்கு வந்திருக்கேன். இப்ப நான் சம்பாதிக்கிற காசுக்கு மட்டும் உரிமை கொண்டாடி பணம் கேக்குறீங்களே, இது எந்த விதத்துல நியாயம்? என்ன விட என் பணம் பெருசா தெரியுதா? மாமா என்ன சொல்றது? நானே சொல்றேன், நான் உங்க வயித்துல பிறந்த புள்ள இல்ல இல்ல இல்ல. எப்படி பேசிட்டு போறான் பாருங்க. வீட்டுக்குள்ள அமீனா வரக்கூடாதுன்னு தான் பெத்த பிள்ளை வர சொன்னேன். அவனே அமீனாவை மாதிரி வீட்டு காலி பண்ணுவானா? எதிர்பார்க்கலாமா? எதிர்பார்க்கல. அடி வயிறுக்கும் வருதுடா. அது சொல்லுண்டா, நீ அதுல தான் பிறந்தேன்னு. ரத்தம் கொதிக்குதுடா. அது சொல்லுண்டா, நீ அந்த ரத்தத்தை தான் பாலா குடிச்சேன்னு. வயிற்றுக்குள்ள வளரும் போதே பெத்தரோட ரத்தத்தை குடிச்சு வளர்றானுங்க. பிறந்தப்புறம் கூட அம்மா அப்பாவோட ரத்தத்தை உறிஞ்சி விஷமாக்குறானுங்க. வயிறெரிச்சு சொல்றேன்டா, இதுக்கெல்லாம் நீ அனுபவிப்ப. நான் செத்தாலே என் மூஞ்சில முழிக்காத. போடா போடா. தம்பி, உன்னை வளர்க்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. இப்படி எல்லாம் பேசாதப்பா. கேவலம் பணத்துக்காக பெத்த தாய் தப்பனும் உதாசனப்படுத்துற நீனா மனுஷனா? இந்த மலேசியாக்காரன் பண்ற வேலை. இவனை செருப்பால அடிக்க. மரியாதை மரியாதை. டேய், உங்களுக்கு என்னடா மரியாதை வேண்டி கிடக்கு? கொலகார பாவிங்களா, நீங்க நின்னா இந்த மண்ணே கருகி போயிடும். என்னைய பார்த்துட்டு இருக்கீங்க? அடிச்சு வேண்டியா? சொல்லுங்க. தள்ளுங்கய்யா. நீங்க ஏன் ஆத்திரப்படுறீங்க? நீ எங்க இதயத்துல அடிச்ச பாரு, அது எங்களுக்கு வலிக்கல. ஆனா உன் மேல ஒரு அடிப்பட்டா எங்களால தாங்க முடியாது ஐயா. நீ பத்திரமா போயிட்டு வாயா. போயிட்டு வா. ஒண்ணும் பேச வேணாம், நீ போயிட்டு வா. மாப்ள, சத்தியம் என்னைக்குமே ஜெயிக்கும். வாங்க வாங்க மாப்ள. நீங்க பூட்டி சீல் வச்சது சாதாரண வீடு இல்லையா, எங்க குலதெய்வம் வாழ்ற கோயிலையா. கூட்ட உடப்பமையா, வீட்டை திறப்பமையா. நில்லுங்க 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 நில்லுங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. கோர்ட் உத்தரவுப்படிதான் அவங்க செய்யறாங்க. அவங்கள தொந்தரவு பண்ணாதீங்க. தயவு செஞ்சு எந்த பிரச்சனையும் பண்ண வேணாம். போங்க போங்க போங்க. உங்க கடமையை செய்யுங்க. ஏய்யா, அவங்க பட்ட கடனுக்காக தானே அந்த வீட்டை ஜப்தி பண்றீங்க? சொல்லுங்க ஐயா, எத்தனை லட்சம்யா நாங்கெல்லாம் சேர்ந்து கட்டுறோம். பரம்பரை பரம்பரையா நீங்க வாழ்ந்த வீடு, இந்த சொத்தெல்லாம் விட்டு போயிடாதீங்க ஐயா. எது சொத்து? இந்த வீடா? அந்த நிலபலமா நீங்க எங்க மேல வச்சிருக்கீங்களே அன்பும் பாசமும்,
அதுதான் என் சொத்து. அந்த சொத்துக்கு முன்னால இதெல்லாம் ஒண்ணும் இல்லையா. ஐயா போகாதீங்கய்யா. ஐயா வேணாம் ஐயா. அம்மா அம்மா வேணாம்மா. போகாதீங்க, என்னை விட்டுட்டு போகாதீங்க. யாரோட யாரோட நான் இன்னும் போராட, ஊரோடும் உறவோடும் என் நெஞ்சு சதிராட, ஆரீரோ சொந்தமெல்லாம் தார் பூசி விளையாட, யாருக்கும் சொல்லாமலே தருமந்தா வெளியேற, எப்போதோ நாம் போட்ட உப்பெல்லாம் கண்ணீரு, அப்பாவி ஜனமழுதா அதுதானே பாலாறு, பாலாத்து வெள்ளத்திலே நான் நீந்தி போவேனோ, நான் செய்த பாவம் என்ன யாரத்தான் கேட்பேனோ. பொன்னரசி, பெத்த தாய்கிட்டயே நான் உன் வயித்துல பிறக்கலன்னு சொல்லியிருக்கான் உன் தம்பி. அவன் இந்த அளவுக்கு துரோகியா எப்படிங்க மாறினா? அந்த தர்மராஜா வாழ்ந்த இந்த வீட்டை ஏலத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஆனா நாங்க விடல. ஊர்க்காரங்கெல்லாம் ஒண்ணா சேர்ந்து பணம் போட்டு அதை தடுத்துட்டோம். ஐயா, குறிக்கோளே இல்லாம ஊர் சுத்திக்கிட்டு இருந்தவையா நான். என்ன ஒரு பொறுப்புள்ள மனுஷனா மாத்தினதே என் பொண்டாட்டி தான். இன்னைக்கு என்கிட்ட நிறைய பணம் இருக்கு. எங்க மாமா பட்ட கடனை எல்லாம் அடைக்கலான்னு தான் நாங்க வந்தோம். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க முந்திக்கிட்டீங்க. உங்களோட நன்றி உணர்ச்சிக்கு முன்னாடி இந்த வீட்டோட மருமகன்ற என்னோட கடமை உணர்ச்சி ரொம்ப சாதாரணமா போச்சியா. இருந்தாலும் தயவு செய்து இந்த பணத்தை வாங்கிக்கங்க. எங்க மாமாவுக்காக யாரெல்லாம் பணம் கொடுத்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் இதை திருப்பி கொடுத்துருங்க. இந்தாங்க. நீங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. எங்க அப்பா பட்ட கடனை நாங்க அடைச்சோங்கிற பெருமைய தயவு செஞ்சு எங்களுக்கு விட்டு கொடுங்க. இந்தாங்க. எப்படியாவது ஜமீன்தாரையும் அம்மாவையும் இந்த வீட்டில் கொண்டு வந்து சேர்க்கணும். சேர்க்குறேன்யா, நீங்க கவலைப்படாதீங்க. ஆனா எனக்கு இன்னொரு வேலையும் பாக்கி இருக்கு. என் மாமாவும் அத்தையும் இந்த நிலைமைக்கு ஆளாகிறதுக்கு காரணமா இருந்தானே இவ தம்பி, என் மச்சான். அவன் எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு அவனை தூக்கி போட்டு மிதிச்சு அவங்க காலில் விழுந்து கதறி மன்னிப்பு கேட்க வைக்கல. என் பேர் சேலஞ்ச் சிங்கார இல்ல, வாடி போட்டோம். I am Jungle Man. The treetops swinging from jungle land. Come baby come out. என்ன மகாதேவா, நிச்சயதார்த்தத்தையே கல்யாணம் மாதிரி அமர்க்கலப்படுத்திட்டேன். ஜமீன் வீட்டு மாப்பிள்ளையாச்சே, அதெல்லாம் பண்ணித்தானே ஆகணும். அட நீ வேறப்பா, ஜமீன் இப்ப திவாலாயி ஜாமீன் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாயிட்டாங்க. நான் கொஞ்சம் அசந்திருந்தேன். 1.5 கோடி ரூபா கடனை மாப்பிள்ளை தள்ள கட்டிருப்பாங்க. என்னப்பா சொல்ற? அது ஒண்ணு இல்லப்பா, என் மச்சான் இருக்கானே அவன் ஏகப்பட்ட கடனை வாங்கி இப்ப ஓட்டாண்டி ஆயிட்டான்ப்பா. கடன் கொடுத்தவன்லாம் அப்பம் பட்ட கடனை புள்ளதான் அடைக்கணும்னு சொல்லிட்டு என் மாப்பிள்ளை கிட்ட வந்து நின்னுட்டாங்கப்பா. நான் விட்டுருவா தங்க முட்டையிடுற கம்ப்யூட்டர் மாப்பிள்ளை மாப்பிள்ள. என் மச்சானுக்கும் தங்கச்சிக்கும் பிறந்த குழந்தையே இவன் கிடையாது. நான் தூக்கிட்டு வந்து போட்ட அனாதை குழந்தைன்னு விட்டேன் ஒரு ரீல். மாமா என்ன சொல்றது? நானே சொல்றேன், நான் உங்க வயித்துல பிறந்த புள்ள இல்ல இல்ல இல்ல. வயிறெரிச்சு சொல்றேன்டா, இதுக்கெல்லாம் நீ அனுபவிப்ப. நான் செத்தாலே மூஞ்சில முழிக்காத பாடா. மாப்பிள்ள மயங்கி விழுந்துட்டாரு. என்ன
எங்க ஐசியூ வார்டு எங்க இருக்கா? சொன்ன கேளு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கவலைப்படாத, பயப்படாத. ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? அவர் உடம்புக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்கதான் வந்தேன். ஆமா, தாலி கட்டின பொண்டாட்டி பெருசா துடிச்சிட்டு வந்துட்டான். எனக்கு டாக்டர் மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? அவர் உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே? சாரி சார், உங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுக்க முடியாத நிலைமையில நாங்க இருக்கோம். என்ன சொல்றீங்க டாக்டர்? His days are counting. அவரை காப்பாற்றக்கூடிய நிலைமையில நாங்க இல்லை. ஐயோ, அவர் ஹார்ட்ல மல்டிபிள் டிசார்டர் டிசீஸ் இருக்கு. ரத்த குழாய் அடைப்போட பர்சன்டேஜ் ரொம்ப அதிகம் இருக்கிறதுனால திடீர்னு இதயத்துக்கு போற ரத்த குழாய் வெடிச்சு ரத்த வாந்தி எடுத்திருக்காரு. இட்ஸ் வெரி காம்ப்ளிகேட்டட் கேஸ். ஐ அம் வெரி சாரி. சார், இந்த ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் அதிகமா செலவாகும். இமீடியட்டா 2 லட்ச ரூபா கேஷ் கொண்டு போய் கவுண்டர்ல கட்டுங்க. 2 லட்சமா? 2 லட்சத்துக்கு நான் எங்க போறது? ஹலோ, இது வெறும் அட்வான்ஸ் தான். இன்னும் எத்தனை லட்சம் செலவாகுமோ? என்னமோ பெருசா தந்திரம் பண்ணி மாப்பிள்ளை ஜமீன்ல இருந்து கூட்டிட்டு வந்துட்டேன்னு பீத்திக்கிட்டீங்களே, அந்த ஜமீன் மாதிரியே அவன் உயிரும் திவாலாயிடும் போல இருக்க. அப்பா, அந்த சீக்கு பிடிச்ச ஆளை கட்டிக்கிட்டு என்னால எல்லாம் வாழ முடியாது. ரைட் திங். அவ சொல்றது கரெக்ட் தான் டாடி. ஹலோ டாக்டர், உன்னை யங் விடோவாக நான் விடவே மாட்டேன். கம் ஆன், எஸ்கேப்! மலேசியாக்கு போய் சேர வேண்டியதுதான். ஐயோ, அப்புறம் இப்படி அனாதையா விட்டுட்டு போகாதீங்க. இந்த பாவம் உங்களை சும்மா விடாது. எங்க வீட்டு எச்சி சொரத்தீங்கள பரதேசி, என்ன சாப்பிடுறியா? போடு, அவன் கூட போடு. இந்த வீட்டு பக்கம் வந்து சாப்பிடுவேன். வாங்க போலாம். நீ சும்மா இருக்க, உன் பங்குக்கு ஏதாவது என்ன தைரியம் இருந்தா என்ன ஏதாவது பேசுவேன். எல்லாம் உன்னோட வண்டி. போய் தொலை சனி. டேய் டேய் மாதேவா, யாரு நீங்களா? வாடி வா. எங்கடி உன் மாமன்? மாமனா? ஆமாடி, அப்பனா இருந்தும் மாமா வேலை பாக்குறான்ல. ஏய், சர்த்தம் போடி. எங்கடா இருக்க? பொய் சொல்ல போறா நீ ரொம்ப அழகியடி. டேய் மகாதேவா, நீ என்னைக்குடா உண்மையை பேசியிருக்க? இங்க வாடா. ஏன்டா உன் பொண்ண கேவரேக்காரி மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஆட விட்டுட்டு இங்க நீயும் உன் பொண்டாட்டியும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஜல்சாவடா பண்றீங்க? ஆடு பயல. ஏய், யாரை டச் பண்ற? உன்னை தாண்டா குடி எடுத்தவன். ஏய், உன்னை பொளக்காம விட மாட்டேன்டா. ஏய், என்னைய கை நீட்டி அடிச்சா நீ? ஏய், கமிஷனர் கூப்பிடு, போலீஸ் கூப்பிடு. கூப்பிடு. போலீஸ் எல்லாம் கூப்பிட முடியாது. ஏடி நம்பர் மறந்துட்டியா? ஐயோ, நாம போலீஸ கூப்பிட்டோம்னா உங்க பழைய கேஸ் எல்லாம் ஓ, நோண்டிடுவாங்க. நீ கேஸா நீ? டேய், உன்னை நான் நோண்டறேன்டா, நான் நோண்டறேன். எந்திரா. எங்கடா ரகு? எந்த ரகு? எந்த ரகு? அப்ப வரல உனக்கு. ஓ, அந்த ரகுவா? அவன் வீட்டை விட்டு ஓடி போயிட்டான்பா. ஓடி போயிட்டானா? உன்னை அடிக்க மாட்டேன்டா. உன் பொண்டாட்டி அடிக்கிற அடியில நீ உண்மையை சொல்லுவ. ஏய், சொல்றி சொல்லு. உண்டு பெருச்சாளி சொல்றி, எங்க ரகு? சொல்றேன். அவர் சொல்றதுல உண்மைதாயா? நிஜமாவே ஓடிட்டான். ஓடுறதோட இல்லாம வேலைக்காரையை கூட்டிட்டு ஓடிட்டான். வேலைக்காரியை கூட்டிட்டு ஓடிட்டானா? ஆமாப்பா, என் பொண்ணு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு ஹை பொசிஷன்ல பாக்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தேன். மடப்பைய அவன் தலையில அவனே மண்ணவாரி போட்டுட்டான்பா. ஆமாப்பா, பொன்னியம்மன் கோயில் பக்கத்துல மேட்டுக்குப்பத்துல இருப்பாப்பா அந்த வேலைக்காரி. அங்க போய் கட்டினா சொல்லுவாங்க. சொல்லண்டி. ஆமால, உண்மைதான். சீக்கிரமா போப்பா. மாப்பிளை கூட்டு எங்க ஓடி இருப்பாப்பா. கிளம்புப்பா. இந்த ஏரியா தான். இது விசாரிச்சுட்டு வரேன். ஹலோ ஐயா, இதான் பொன்னியம்மன் ஆலயம். பக்கத்துல மேட்டுக்குப்பம் தெரியுது. இதோ இந்த பக்கம் தான் சார். பொன்னரசி, இங்க வா. வரேங்க. ஏமா நில்லு. என்ன யாருன்னு அடையாளம் தெரியுதா? ஐயா, என்ன ஐயா கொய்யா? உன்னை நல்ல பொண்ணு நினைச்சேன். நல்லா இருந்த குடும்பத்தை பிரிச்சு விட்டிய. ஏய், என் தம்பிங்க. சொல்றேங்க. ஐயோ, என்ன விட்டு போயிட்டீடா. ஐயோ, என்ன விட்டு போயிட்டீ. ஐயோ, ரகு, ரகு. எங்க யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. ரகு, என் மாப்பிள்ளை ஏன் இப்படி தலையில போட்டு வச்சிருக்கீங்க? பெட்டெல்லாம் ஃபுல் ஆயிடுச்சு. ஆனா காசு கொடுத்தா தரேன்னு சொன்னாங்க. மாப்பிள்ளை ரகு. என்ன கோலண்டா இது? ஏன்டா உனக்கு இப்படி எல்லாம் ஆச்சு? டேய் மாப்பிள்ளை,
என்னடா இதெல்லாம்? ஊருக்கெல்லாம் வாரி கொடுத்த ஜமீன் குடும்பத்தோட வாரிசாச்சேடா நீ. ஐயோ, இப்படி கிழிஞ்ச படுக்கையில அனாதை மாதிரி கக்கூஸ் பக்கத்துல வந்து படுக்க வச்சிட்டாங்களேடா. இது அத்தை மாமா எல்லாம் பார்த்தாங்கண்ணா ரத்த கண்ணீர் வடிப்பாங்களேடா. கேப்பார் பேச்சு கேட்டு பெத்த அம்மா அப்பாவை ஒதுக்கி வச்ச பாவினா எனக்கு இந்த தண்டனை தேவைதான். எந்த ஜென்மத்திலே எனக்கு மன்னிப்பே கிடையாது. அப்படிலாம் பேசாதடா. எனக்கே உன் மேல கோபம் இருந்துச்சுடா. ஆனா இந்த நிலைமையில உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் என் நெஞ்சு பாத்துறதுடா பாவி. டேய், நான் உன்னை இப்படியே விட்டுற மாட்டேன்டா. நான் இருக்கேன்டா உனக்கு. அப்புறம் நான் சம்பாதிச்சதுல என்னடா அர்த்தம் இருக்குது? எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்லடா, நான் உன்னை காப்பாத்துறேன்டா. வேண்டாம் மச்சான். ஏன்டா? நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்துல இந்த துரோகிக்கு செலவு பண்ணாது. என்னை இப்படியே விட்டுரு, நான் செத்து போயிடுறேன். அறிவு கெட்டதனமா பேசாதடா. ஒருவேளை நான் உயிரோட இருந்தா உன் வயித்துல பிறக்கலன்னு சொன்ன அந்த அம்மா முகத்துல நான் எப்படி முழிப்பேன் சொல்லுங்க? அட போடா. எந்த தப்பையும் மன்னிக்கிறவதாடா தாய். என் அத்தை தெய்வம்டா. நீ செய்த எல்லா தப்பையும் மன்னிச்சிருவாங்கடா. நிச்சயம் மன்னிப்பாங்க. இத பாருடா, நீ ஒண்ணு கவலைப்படாத. இந்த ஊர்லயே பெரிய ஆஸ்பத்திரி, பெரிய டாக்டர் யாருன்னு பார்த்து நான் உன்னை குணப்படுத்துறேன்டா. டேய், யாராங்க? என் தம்பிங்க வாடா. என்ன சார்? நீ தானே பாடு பாய்? ஹலோ, வார்டு பாய். ஏதோ ஒன்றா, என் மாப்பிள்ளைய வேற ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போறேன், போய் ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணு போ. அதுக்கெல்லாம் பெரிய டாக்டர் வரணும். பெரிய டாக்டரா? இதை விட இந்தியாவுல பெரிய டாக்டர் இருக்கறாடா? இல்ல சார். போ, ரெடி பண்ணு. டாக்டர் கிடைக்குமா? இன்னொரு டாக்டரா? பிச்சிருவேன் பிச்சு. போய் ரெடி பண்ணி ஆம்புலன்ஸ். இதுதான் உங்க பிரதர் ரகுவோட ஹார்ட் கண்டிஷன். நீங்க ஹார்ட்டை பார்த்தீங்கன்னா 2 மடங்கு பெருசாயிடுச்சுங்க. ரகுவோட கண்டிஷனை அனலைஸ் பண்ணா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. வாழ்க்கையின் எண்ட் ஸ்டேஜ், அதாவது இறுதி கட்டத்தில் இருக்காரு. எனிஹாவ், நாங்க இதய மாற்று ஆபரேஷனுக்கு முயற்சி பண்றோம். எப்படியாவது அவனை காப்பாத்துங்க டாக்டர். எத்தனையோ ஊர்களுக்கு போனோம், அங்கெல்லாம் வராத நினைப்பு சென்னைக்கு வந்ததும் வந்துருச்சு. பூங்கோத, என்னங்க? ரகுவை பார்க்கணும் போல இருக்கு. எனக்கு எப்போ அவனை பத்தி தாங்க நினைப்பு. ஏதோ வேகத்துல திட்டிட்டேன், சாப்ப விட்டுட்டேன். என் மகனுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு எல்லா சாமிகிட்ட வேண்டிட்டு தான் இருக்கேன். ஏங்க, என்னை என் புள்ளைட்டு கொண்டே சேர்த்துருங்க. என்னங்க யோசிக்கிறீங்க? என்னை எப்படியாவது என் புள்ளைட்டு கொண்டே சேர்த்துருங்க. அப்பா அவனை பார்த்த உடனே அவன் கூட இருந்திருக்கியா நீ? என்னங்க நீங்க? அதெல்லாம் அங்க போய் முடிவு பண்ணிக்கலாம். நீங்க வாங்க. மச்சான், அத்தையும் மாமாவும் பண்ண தான தர்மம்லாம் வீணா போகல. யாரோ ஒரு நல்ல மனசுக்காரங்க அவங்க இதயத்தை தானமா தரதுக்கு முன் வந்திருக்காங்க. நீ கண்டிப்பா பொழைச்சுக்குவேன். மிஸ்டர் சிங்காரம், ஐயா, ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சது. சரி. உங்க பிரதர்ல அவ காப்பாத்திட்டோம். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். தேங்க்ஸ் எனக்கு சொல்லாதீங்க, இதயத்தை தானமா கொடுத்த அந்த நல்லவங்களுக்கு சொல்லுங்க. ஆமா டாக்டர், பணம் கூட எதிர்பார்க்காம இந்த உதவியை பண்ணிருக்காங்களே, அவங்கள என் கண்ணால பார்க்கணும் டாக்டர். தம்பி சார், இவங்களை அவங்க கிட்ட கூட்டிட்டு போய் காட்டு. சரிங்க சார். வாங்க சார். வணக்கம் டாக்டர். வாங்க. ஐயோ அத்தை, ஐயோ அத்தை, ஐயோ
நீங்க எப்படி போறீங்க? பாத்தையா அத்தைக்கு என்னாச்சு மாமா? ஏங்க என்னை என் புள்ளைட்டு கொண்டே சேர்த்துருங்க. என்னங்க யோசிக்கிறீங்க? என்னை எப்படியாவது என் புள்ளைட்டு கொண்டே சேர்த்துருங்க. அப்பா அவனை பார்த்த உடனே அவன் கூட இருந்துருவியா நீ? என்னங்க நீங்க அதெல்லாம் அங்க போய் முடிவு பண்ணிக்கலாம். நீங்க வாங்க. எங்களின் தலைவர் வருங்கால முதல்வர் எங்கள் அண்ணா. அடிச்சுட்டு போயிட்டாங்க. தம்பி வண்டியை நிறுத்து. பிரபு சார் ரா. என்னாச்சு சொல்லுங்க சார் ஒரு ஆட்டோகிராஃப் போடுங்க சார். ஏய் பிரபு சார் ரா. ஒரே ஆட்டோகிராஃப் சார். பிரபு சார் ஆள் அடிபட்டு கிடக்குறாங்க. ஆட்டோகிராஃப் கேக்குறீங்க? வாங்க தூக்குங்க. ஐயா எப்படியாவது காப்பாத்து. சரி சரி தூக்கு தூக்கு. மிஸ்டர் பிரபு, அந்த அம்மாவோட பிரெயின் டெத் ஆயிடுச்சு. இனிமேல் அவங்கள காப்பாற்ற முடியாது. இதை அவங்க கணவர்கிட்ட சொல்லுங்க. ஐயா டாக்டர் என்னங்க ஐயா சொன்னாரு? ஐயா உங்க மனசை கொஞ்சம் திடப்படுத்தீங்க. அம்மாவை காப்பாத்த இயலாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஐயோ என் பூங்கோத என்ன ஐயா இப்படிப்பட்ட நேரத்துல உங்களை கேட்கறேன்னு தப்பா நினைக்காதீங்க. அம்மாவோட இதயத்தை தானம் பண்ணா என்னங்க ஐயா ஒரு இளைஞனோட உயிரை காப்பாத்தலாம்னு டாக்டர் சொல்றாரு. நீங்க சொல்றதை வச்சுதான் நான் டாக்டர்கிட்ட சொல்லணும். தானம் கொடுக்கலாம், கொடுக்கட்டும். தானத்துக்கு பேர் போன குடும்பம் ஐயா எங்க குடும்பம். கடைசி காலத்துல தன்னோட புருஷன் தானம் கொடுக்க ஒண்ணு இல்லாம நிக்க கூடாதுன்னு பூங்குதா தன்னுடைய உடல் உறுப்புகளையே எடுத்துக்கு தானம் கொடுக்கலாம். உங்களுக்கு பெரிய மனசு. இதைய பாத்தீங்களா பாபா? அவங்க இதயத்தை உங்க மகனுக்கு தானமா கொடுத்துருக்கீங்க பாபா. என்னை என் புள்ள கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்கேன்னு சொன்னா அவன் நினைச்ச மாதிரி. ஐயோ அம்மா என் முகத்திலே முழிக்காதுன்னு சொன்னாங்க. இப்ப அதே மாதிரி முழிக்காமலே போயிட்டாங்களேப்பா. உங்க அம்மா உன்னை விட்டு எங்கேயும் போலப்பா, உனக்குள்ளேயே தான் இருக்காங்க. என்ன எந்திரிச்சிட்டீங்க? உட்காருங்க. அது சரி, சுவிட்சர்லாந்து மலை முன்னாடி டூயட் ஆடினாலே நீங்க பாத்ரூம் போறதுக்குன்னு எந்திரிச்சு போயிருவீங்க. இது அப்படி இல்லைங்க, பழனி மலை. இவர்தான் இந்த கல்யாணத்தையே நடத்தி வைக்கிறாரு. ஏங்க நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே மருமக கிடைச்சிட்டால? ஆமா பூங்கோதை. முருகா, ஐயர் வர லேட் ஆகுது. எல்லாத்தையும் செய்து வச்ச முருகா, நீயே வந்து கல்யாணத்தையும் நடத்தி வையேன். வந்துட்டேன். வாங்க முருகா, ஓ லீலை. உன்னை வர சொன்னா உங்க அண்ணன் பிள்ளையாரையே வர வச்சியப்பா. ஆமா, தும்பிக்கை எங்கப்பா? Don't talk. I'm a very busy man. And also high tech ஐயர். I see. Follow me.
ஆஹா தும்பிக்கை இங்க இருக்காப்பா. பொண்ணு ரெடியா? மாப்பிள்ளை ரெடியா? தாலி ரெடியா? ஹோமகுண்ட ரெடியா? எவரிதிங் இஸ் ரெடி இன் மை லேப்டாப். எவ்வளவு பெரிய லேப்? எவ்வளவு பெரிய டாப்? ஷட் அப் யுவர் மவுத். தாலி கட்டலாமா? ரெடியா? ரெடி. ஹோமகுண்டம் மந்திரம் எப்படி நம்ம ஹைடெக் மேரேஜ்? எல்லாம் சூப்பர் தான். கம்ப்யூட்டர் வச்சு எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்க. இப்ப ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு எப்படி? கம்ப்யூட்டர் போகுமா இல்ல மாப்பிள்ளை போவாரா? அபிஷ்டு அவரா போறாரு.